தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நான் திரு தனியரசு சார்ட்டிருந்து திமுக தலைவர் ஸ்டாலினை தொடர்ந்து விமர்சிக்கிறார் ஒவ்வொரு கூட்டத்திலையும் விஜய். அடுத்தடுத்து விமர்சித்தாலும் அமைதி காக்கிறது திமுக. எப்படி சமாளிக்க? 100 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு வலிமையான மானுட சமூகத்தினுடைய அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சிய மகத்தான ஒரு தத்துவ இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைவராக தளபதி இருக்கிறார், நாட்டின் முதல்வராகவும் இப்போ இருக்கிறார். ஆகவே இப்போ ஒரு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் கட்சியை துவக்கி கிட்டத்தட்ட தேர்தல் பரப்புரை 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை நோக்கி கட்சியை துவக்கியது. 2 மாநாடு, 2 பரப்புரை கூட்டங்கள், 4 கூட்டம். அதிகபட்சமாக பேசியது மொத்தமாக 1 மணி நேரம். மொத்தமாக அவருடைய கட்சி துவங்கின வாழ்நாளிலெல்லாம் ஒரு 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 60 நிமிடங்கள் 70 நிமிடங்கள் பேசியிருப்பார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வளர்ந்து வர்ற இன்னும் பால்வாடி அல்லது எல்கேஜி யூகேஜி குழந்தையாக தவழுகிற குழந்தை அப்படிங்கிறதுனால இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம்னு திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த பொறுப்புணர்வோடு எவ்வளவு கடுமையான அவமானங்களை அவதூறுகளை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து சுமந்தே வளர்ந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின். ஆகவே விஜய் வைத்திருந்த அந்த விமர்சனம் குற்றச்சாட்டு கூட ஆதாரமற்ற ஒரு அரசியல் காழ்ப்புணர்வின் காரணமாக தனித்து ஆட்சியாளரை அல்லது ஸ்டாலின் முதலமைச்சரை தாக்குகிறார் விஜய் என்பதை உணர்ந்த பிறகும் கூட திமுக தலைவர் மட்டுமல்ல, அதில் இருக்கிற கடைசி தொண்டன் வரைக்கும் அதாவது தமிழக வெற்றி கழகத்தை அல்லது விஜயை யாரும் விமர்சிக்கவோ அல்லது குறை கூறவோ வேண்டாம். காமராஜர் ஐயா அப்படி பண்ணார். முதல்ல நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீரியம காலத்துக்கு வந்து கடுமையான விமர்சனங்களை காங்கிரஸ் மீதும் அதன் தலைவர் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா மீது வைத்தபோது கூட காமராஜர் ஐயா அவரை விமர்சிக்கிறதை, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட, திமுக ஆட்சிக்கு 67 பேரணி அண்ணா தலைவர் ஆட்சிக்கு வருது, 6 மாத காலம் அந்த அரசையே விமர்சிக்க வேண்டாம் என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். அந்த காமராஜர் விமர்சிக்காததுனால திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னு சொல்றீங்க. ஆமாம். அப்ப விஜய் விமர்சிக்காம இருக்கிறதுனால யாருக்கு பயன்? யார் ஆட்சிக்கு? நான் நல்ல கேள்வி கோபாலகிருஷ்ணன் ஐயா. நீங்க சொன்னதுல இருந்து கேட்கல. நான் உண்மைதான், அதை நான் உணர்ந்துட்டேன். ஆனா அப்படி காமராஜர் ஐயா பெருந்தன்மையா இருந்ததுனால திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை பெற்று காங்கிரசும் பெருந்தலைவரே தோத்து போனார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் விஜயை விமர்சிக்காமல் இப்படி தவிர்த்து விலகி இருப்பது விஜய்க்கு பலம், தமிழக வெற்றி கழகத்துக்கு பலம், திமுகவுக்கு அது பலகீனமாயிரும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி அமைப்புகளுமே வீரியமாக விஜயை அம்பலப்படுத்தணும். இப்போ தனியரசு மட்டும்தான் மிக கூர்மையாக தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் நான் ஒரு தத்துவ தளத்திலிருந்து தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மாணவர்கள் அல்ல திமுக கூட்டணியில் இருந்தா தத்துவ தளத்தில் தத்துவ தளம் அதுமல்ல ஒரு கொள்கையற்ற ஒரு திரைப்பட நடிகர் நாடாளுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரே தகுதி திரைப்படத்துறை நடிகராக இருப்பது என்பது ஒரு அவமான தமிழ்நாட்டில் நீடிக்கிறதை இனியும் நம்முடைய சமகாலத்திலேயே அது நீடித்து விடக்கூடாது. ஆகவே விஜய் வெற்றி பெற்றக்கூடாது, தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க கூடாது. 100 ஆண்டுகள் ஆன அந்த திராவிட கொள்கை, சமூக நீதி கொள்கை, அதை தாங்கி தானே விஜயும் பயணிக்கிறாரு. நீங்க அந்த கொள்கை இல்லாமல் பயணிக்கிற ஒரு நடிகர் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி உண்மையிலேயே விஜயா இப்ப திராவிட முன்னேற்ற எம்ஜிஆர் மேல எப்படி ஒரு திமுகவினர் குற்றச்சாட்டை வச்சாங்களோ அதே குற்றச்சாட்டை நீங்க இப்போ எம்ஜிஆர் மேல வைக்க முடியாதுயா. ஒரு நடிகர், அரசியல் செய்ய தெரியாத நடிகர் அப்படின்னு எம்ஜிஆர் மேல வைக்கப்பட்ட அதே குற்றச்சாட்டை இன்னைக்கு விஜய் மேல வைக்கிறீங்களா? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு கடைசி மனிதனிட்டையும் தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்த்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா. அவர் மாதிரி ஒரு பகுத்தறிவாளர், அவர் மாதிரி ஒரு திராவிட கருத்தியலை தாங்கி நின்று பேரறிஞர் அண்ணாவின் சிந்தனைகளை எல்லாம் கடைசி மனிதனிடத்தில் கடத்தி தன்னுடைய திரைப்பட நாடகத்துறையில் கலைத்துறையில் முழு நேரத்தையும் தன்னுடைய ஈட்டிய முழு பணத்தையும் செலவழித்து தமிழ்நாட்டை செம்மையாக்கிய மகத்தான மாபெரும் திராவிட தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆகவே ஆனால் விஜய் அதோடு ஒப்பிட்டு 67 பேரறிஞர் அண்ணா தந்த மாற்றத்தை போல, 77 புரட்சி தலைவர் தந்த மாற்றத்தை போல 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துரு நீங்க எல்லாம் எனக்கு முதலமைச்சர் ஆக்கின்னு சொல்றாங்க. அதுதான் பேராசை. எம்ஜிஆர் விமர்சிக்க வேண்டாம், திமுக விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல இருக்க மாதிரி சினாரி இப்போ ஏற்படுமா? விமர்சிக்காமல் இருந்தால் விஜய் வளர்ந்து விடுவாரா, இல்ல விஜய் காணாமல் போய் விடுவாரா? அந்த புள்ளி இருக்குல்ல. இல்லை, அதாவது இப்போ நம்ம வந்து அவர் மட்டும் இல்லை, நான் கூட இப்போ திமுகவை மட்டும் விமர்சிக்கல. அவர் மறைமுகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆளுமையுள்ள தலைவர்கள் யாரென்றே தெரியவில்லை, அந்த கட்சி சின்னாபின்னமாகி போகிறதுன்னு சொல்கிறாரு. அண்ணாவையும் புரட்சி தலைவரையும் தன்னுடைய பிரச்சார வாகனத்திலையும் மாநாட்டு முகப்புலியே வைத்து அதை ஒரு
அதிமுகவினுடைய துணை அமைப்பை போல விஜய் பாவித்து நடத்துகிறார். அதிமுகவின் இரட்டைகளை பாரம்பரிய வாக்குகளை வசீகரிப்பதற்கு திட்டமிட்டு சதி செய்கிறார், சூழ்ச்சி செய்கிறார் விஜய் என்பதை உணர்ந்தே எடப்பாடி மௌனமாக இருக்கிறார். சின்னமா, டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் வரைக்கும் மௌனமாக இருக்கிறாங்க. மற்ற ஏனைய அரசியல் கட்சிகள் கூட மௌனமாக இருக்கிறாங்க. தேமுதிக கூட ஒரு கட்டத்தில் அந்நியார் விஜயகாந்துக்கு ஒப்பிட்டு விஜயை பேசுகிறாங்க. அதே பிழையானது, தவறானது. இப்போ கமலஹாசன்னா ஓரளவுக்கு சொல்கிறாரு, வெறும் கூட்டம் மட்டும் வாக்குகளாக மாறிவிடுமா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ரஜினி கமெண்ட்டே இல்லாமல் விலகி போகிறார். ஆனால் இது பெரிய ஆபத்து. இப்போ நீ ஒரு நடிகர், நீ இன்னொரு நல்ல மூல கேள்வி கேட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளுக்கு இணையாக அதை விட கூர்மையாக விஜய் ஒரு கொள்கைவாதி, தத்துவவாதி, ஏன் விமர்சிக்கிறீங்கன்னு கேட்டீங்க. ஆனால் அவருடைய 50 ஆண்டு காலம், இப்போ அவர் 51, 52 வயதாகுது. ஒரு 15 வயதிலிருந்து நினைவு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலமாக இந்த கருத்தியல், இந்த கொள்கையின் அடிப்படையில் முடியளவும் கடுகளவும் தமிழ்நாட்டிற்காக அரசியலில் தன் பயணத்தை, தன் கருத்தை, தன் செயலை, தன் வாக்கை செலுத்தாத விஜய் முதலமைச்சர் அரியணையை நோக்கி பேராசைப்பட்டு வருகிறார்ல, அதுதான் பிழை, அதுதான் சூழ்ச்சி, அதுதான் சதி. ஆகவே விஜய் ஒரு கருவி. சரி, இதுக்கு பதில் சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவர் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா பதில் சொல்றதுல என்ன? அதை ஏன் தவிர்த்துட்டு போகணும்? அமைச்சர்கள் கூட சொல்றாங்க கண்டவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அமைச்சர்கள் தவிர்த்துட்டு போறாங்க இல்லையா? இப்போ நான் அவர் ஒரு திரைப்பட நடிகராக இருக்கிற வரைக்கும் நான் அவர் நல்ல மனுஷன் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சவர் தான். ஒரு அரசியல் கட்சி தலைவனாக வந்த பிறகு மக்கள் அலையலைய இளைஞர்கள், மாணவர்கள் திரையரங்கத்திலிருந்து பொதுக்கூட்ட மேடைக்கு வந்துட்டாங்க. நீங்களும் தலைவனாகிட்டீங்க, திரையிலிருந்து தெருவுக்கு வந்துட்டீங்க, மக்களோடு மக்களுக்காக அரசியல் செய்கிறேன்னு வந்துட்டீங்க, தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணிட்டீங்க. அந்த இந்தியாவில் அல்லது உலகத்தில் ஒரு அரசியல் முறைன்னு ஒன்று இருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவன் பேச ஆரம்பிக்கிறார். கூட்டத்தின் தலைமை ஏற்றிருக்கிற அவர்களே, முன்னிலை வைத்திருப்பவர்களே, மாவட்ட ஒன்றும் இல்லை, நேராக நீங்கள் ஒரு திரைப்பட காட்சிகளில் கூட அதுக்கு ஒரு முறை இருக்கும், சிஸ்டம் இருக்கும். கட்டுன்னு சொல்லுவாங்க, டைரக்டர் எல்லாம் தயாராக இருந்துக்கிட்டு டேக்குன்னு சொன்னால், கட்டுன்னு சொன்னால் உடனே அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணுவார். இங்கே ஒன்றுமே இல்லை, நேராக வர்றது, ஏதோ வாய்க்கு வந்தது பேசுகிறது, ஒரு கருத்தில் ஏதாவது தொடர்ச்சி இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் அதாவது மீனவர்கள் தமிழர்கள் இந்தியாவில் வேறு எங்கேயாவது மீனவர்கள் அடிபட்ட இந்திய மீனவர், தமிழ்நாட்டில் மீனவர்களை இலங்கை கைது செய்தால், படுகொலை செய்தால் இலங்கை இராணுவம், தமிழக மீனவர்கள் சொல்கிற பாசிச பாஜகன்னு சொல்கிறாரு. இவையோடு பொருத்தி சாலை வசதி இல்லை, நெல்லுக்கு 10 ரூபா 20 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. ஆமாம், இது என்ன தொடர்ச்சி இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது? அது மட்டும் இல்லையா, முதலமைச்சர் அந்நிய நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்க போகிறார். அதுதான் உண்மை. நீங்கள் குடும்பத்தை, தமிழ்நாட்டில் கொள்ளையடித்த பணத்தை அந்நிய நாடுகளில் முதலீடு செய்ய போகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாருன்னா எந்த ஆதாரத்தில்? இதுக்கு தான் பதில் சொல்லணும்ல. இப்போ எந்த ஆதாரம் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுகிறாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு புள்ளியில பதில் சொல்லணும்ல. தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதாவது விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இன்னும் அங்கே ஒரு அரசியல் கட்சி ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுறாரு, அதுவும் தகுதி பார்த்து தான் பதில் சொல்லணும்னு இருக்கா? இல்லை, கிட்டத்தட்ட அப்படி பெரும்பாலும் அப்படி பார்க்குறாங்க. ஆனால் திமுக இனி மௌனமாக இருக்கக்கூடாதுன்னு நான் கருதுறேன், நான் தனிப்பட்ட முறையில். ஏன்னா நீங்கள் நான் சரியோ தவறோ, ஏன்னா முதலமைச்சருக்கு கூடிய மேடையிலேயே இருக்கிற கட்சியும் வந்திருக்க கட்சியும் ரெண்டையுமே முத்தாய்ப்பாக சொல்லி தான் ரஜினிகாந்த் பேசுறாரு. அப்போ விஜயையும் களத்துக்குள்ள கொண்டு வந்து ரஜினிகாந்த் என்ன பண்றாரு, முதலமைச்சர் இருக்கிற மேடையிலேயே கொண்டு வராருன்னா அப்போ அவருக்கு பதில் சொல்றதுக்கு முதலமைச்சர் தயங்குறாரு. முதலமைச்சரும் மேலோட்டமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? புதிய எதிரி, பழைய எதிரி. ஆமா, நாங்க யாரு புதிய எதிரியை யார சொல்றாரு? விஜய் தான் சொல்றாரு, வேற யாரும் இல்லை. ஆனா நேரடியா அதை எப்படி புரிஞ்சுக்கிறார்? முதலமைச்சருக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு புதிய எதிரி வந்திருக்கிறார் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்றாரு அதே மேடையில. இல்ல, அதுதான். ஆகவே இனி திமுகவோ எடப்பாடியே கூட மௌனமா இருக்க கூடாதுங்கிற நான். இப்ப நீங்க இந்த தம்பி புதுசா வந்திருக்காரு, விளையாண்டுட்டு போறாருன்னு சொன்னா எல்லா கடையும் காலியாயிரும். ஏன்னா இங்க காமேஷ் மாதிரி நல்ல படிச்ச இளைஞர்கள், நேர்மையானவர்களை கூட திரைப்பட நடிகர்கள் இப்படியாவது நாடாள வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அப்படி பல பேர் பத்திரிகையாளர், எழுத்தாளர்கள் எல்லாம் இந்த 2 கூட்டத்தில், நேற்று நாகப்பட்டினம் திருவாரூர் கூட்டத்தை பார்த்துட்டு நான் நேற்று ஊடக விவாதத்தில் பார்க்குறேன், இவ்வளவு காலமும் விஜயை சந்தேகித்தவர்கள், விமர்சித்த ஊடகவியலாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க. சாதாரண மக்களைப் போலவே அறிவுஜீவிகள், தனியரசரை மட்டும் மாற்ற முடியல. அது நான் என்னை ஏமாற்ற முடியாது. ஏன்னா நான் எந்த சூழ்ச்சிக்கும் இரையாகாமல் தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு, கடமை தனியரசுக்கு இருக்குங்கிறதுனால இது மாதிரி வெறும் அப்பாவி மக்களை அறியாமையில் ஒரு கூட்டத்தை திரட்டுவதனாலேயே
திட்டமிட்டு செயற்கையாக ஒரு தலைவனை தமிழ்நாட்டில் யாரோ ஒரு புறசக்தி உருவாக்குகிறது விஜய் வந்து ஏவப்பட்ட கருவிதான். விஜய் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருந்து ஒரு சித்தாந்தத்தை தழுவி வந்து தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணை, மொழியை, இனத்தை அல்லது இந்த மண்ணினுடைய சமத்துவ கருத்துக்களை, சமூக நீதி கருத்துக்களை தாங்கி வளர்ந்தால் தனியரசு தான் முதல்ல வரவேற்போம், கரம் பற்றி விஜயை வலிமையை ஆளாக்குவோம். ஆனால் அந்த தத்துவ உறுதி இல்லாத விஜய் ஒரு சாதாரண நடிகர் நேரடியாக அரசியல் அதிகாரத்தின் மீது இருக்கிற பேராசையின் காரணமாக திட்டமிட்டு யாரோ சூழ்ச்சி சதி செய்து இவரை களத்தில் இறக்குகிறார்கள். இவரும் ஒரு திரைப்படத்தில் நடிப்பதைப் போல பிரச்சார மேடைகளுக்கு வருகிறாரே அல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவன் என்கின்ற பொறுப்பிலிருந்து வரல. நேற்று அந்த மணிக்கணக்கில் அந்த மக்கள் வெயிலில் வாடுறதை பார்க்குறேன். உணவில்லை, தண்ணீர் இல்லை. நேற்று இவர் பேசி முடிச்சு போன பிற்பாடு பார்க்குறேன், ஒரு லோடு லாரி செருப்பாகும். செல்போனை காணா, பணத்தை காணா, செருப்பு, துணிமணிகள் எல்லாம் ஆடைகள்லாம் கிழிஞ்சு அந்த தம்பிகள் ஏழை தம்பிகள் போகிறத பார்த்தா பாவமாக இருக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை திரையரங்கத்தில் படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி ரசிகர்கள் சீரழிந்தார்களோ, பணத்தை இழந்தார்களோ, திரையரங்கத்தில் எப்படி தன்னுடைய நிழலை காட்டி இந்த தமிழ்நாட்டு மக்களை, இளைஞர்களை, மாணவர்களை சுரண்டினாரோ விஜய், இப்பொழுது அரசியல் அரங்கத்தில் மேடையில் தமிழ்நாட்டு மக்களை சுரண்டுகிறார். அது ஏமாற்றுவதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறார் விஜய். பார்த்தேன், நீங்கள் 5 மணி நேரம் ஒரு பாதையை கடக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாரு. தேசிய நெடுஞ்சாலை, மருத்துவமனை, ஆலய, வழிபாட்டு விமான நிலையம், தொடர்வண்டி நிலையம் எல்லாம் போக்குவரத்து ஸ்தம்பிச்சு கிடக்கு. இந்தியாவில் கோபாலகிருஷ்ணன் ஐயா நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர், இந்தியாவில் யாருக்காவது இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறதா? மோடி ஐயா உட்பட சொல்றேன், அமித்ஷா ஐயா போக்குவரத்தெல்லாம் சரி செஞ்சு கொடுத்துருக்கணும். அதுக்கான வாகனம் போறதுக்கான வழியை அமைச்சு கொடுத்துருக்க வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு. கேள்வி கேட்டீங்க. அதாவது யாருக்கும் இல்லாத சலுகையை தந்த இந்த திமுக அரசும் மோடி அரசும் விஜய்க்கு 6 மணி நேரம் வாகன ஊர்வலம் நடத்துறதுக்கு எந்த விதியும் சட்டத்தில் இடம் இல்லை. 24 கட்டுப்பாடுகளை காவல்துறை போடுது, எந்த கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்கல விஜய். நீதிமன்றமே இனி எல்லா கட்சிகளுக்கும், இப்போ எங்களை மாதிரி வளர்ந்து வர்ற கட்சிகளுக்கே இனிமேல் புதிதாக ஒரு விதியை வகுக்குங்கன்னு நீதிமன்றம் விஜயினாலேயே சொல்லுது. அதுக்கப்புறமும் நேற்று 4 தேர் வர வீதியில் திருவாரூரில் ஒரு தெருவுக்கு 1/2 மணி நேரம் சுற்றி திட்டமிட்டு எல்லா தொலைக்காட்சியிலையும், ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தொலைக்காட்சி இருக்கும், ஒரே ஒரு தொலைக்காட்சி. அவங்க இப்போ எங்கள் எடப்பாடியை பேசுகிறாருன்னா நியூஸ் அவருடைய கட்சியில் தான் வரும், எங்கள் ஸ்டாலினையே பேசுகிறாருன்னா திமுக கலைஞர் டிவியில் தான் வரும். விஜய்க்கு மட்டும் எப்படி எல்லா தொலைக்காட்சிக்கும் விஜய் எப்படி முதலாளி ஆனார்? காலையில் எழுந்திருக்கும் போது முடிச்சு நைட்டு வண்டி அந்த பஸ்ஸு ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கிற பஸ்ஸில், சொகுசு பஸ்ஸில் அவர் விமானத்தில், தனி விமானத்தில் வந்து எங்கெல்லாம் போறாரோ அத்தனை லைவ்ல போறாரு. இவ்வளவு அழுத்தம், ஊடக வெளிச்சம் இருந்த பிறகும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல, அந்த புள்ளிதான். இவ்வளவு நேரம் அவருடைய கேள்வி திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்தில் இருக்கு. ஆனா அரசு சார்பிலையோ முதலமைச்சரோ இது ஒரு கருத்தை மட்டும் சொல்ல அனுமதிங்க. அதாவது இத்தனை சலுகைகளை அனுபவித்து விட்டு இவ்வளவு சட்டத்தை எல்லாம் மீறி சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இறை தூதரை போல, ஒரு பெரிய ரட்சகரை போல வந்துட்டு என்ன சொல்றாரு மேடையில், ஸ்டாலின் சார் இந்த அடக்குமுறைக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன், வெறும் எனக்கு 3 மணி நேரம் தான், 3 நிமிஷம் தான் நான் பேச போகிறேன், அதுக்கே இத்தனை கட்டுப்பாடா, இத்தனை தடையா, ஒரு வழக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் விஜய் மேலே வரல. ஆகவே திமுக அரசு, நம்ம நியூஸ் தமிழ் மூலமாக சொல்கிறேன், நான் முதலமைச்சர் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, அல்லது மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, இந்த விஜய்க்கு இவ்வளவு நீங்கள் தாராளமாக சட்டத்தை மீறி அனுமதி கொடுப்பது என்பது நீங்களும் சேர்ந்து குற்றவாளிகளாக நாட்டு மக்களால் பார்க்க